கோர்ட்டுக்கு போயிட்டோம். நான் தப்பு பண்ணலைங்கிறத இவர் எந்த இடத்துலயுமே சொல்லல. நான் வாங்கல, பணம்லாம் கரெக்ட்டா இருந்தது கணக்குன்னு சொல்லவே இல்ல. அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து வாதாடுறாங்க, வழக்கு நீண்டுகிட்டே வருது. அப்போ அவரு என்ன சொல்றாரு, ஒரு கட்டத்துல 22ல தீர்ப்பு வரும்போது, "நீங்க போட்டிருந்தா அபராதம் அப்பயே போட்டிருக்கணும்ல. இப்ப ஏன் லேட்டா கேட்கிறீங்க? நான்லாம் கட்ட மாட்டேன். லேட்டா கேட்கிறீங்க." அவர் சொல்ற காரணம், தாமதமா கேட்கிறீங்க. 2019க்கு முன்னாடி கேட்டிருக்கணும்ன்றாரு. அப்ப நான் தப்பு பண்ணலங்கன்னு இன்னி வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருந்தா, இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் கேஸ் வாதாடி இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா. ஆரம்பத்துல அபராதம் போட்டது தப்புன்னு போனாரு. எதுக்கு போட்டாங்கன்னா, இல்ல அபராதம் இதுக்கு போட்டுறக் கூடாதுன்னாரு. அப்போ ஒரு ரீசன் சொல்லிட்டு, இப்போ 19க்கு முன்னாடி போட்டிருந்தா நான் கட்டியிருப்பேன்னாரு. கேஸ் எப்ப போட்டாரு? ஏன் 19க்கு முன்னாடி அவர் வந்து கட்டாம அப்ப போடல? இப்ப கேட்கிற கேள்வி அன்னைக்கு கேட்டிருக்கணும். 2019. இப்ப என்ன பண்றாரு? இந்த அபராதம் போட்டது தப்பு. நான் வந்து இதுக்கு இது பண்ணல. 19க்கு முன்னாடி வாங்கியிருக்கணும்னு இப்ப வராரு இல்லையா? இப்போ கோர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க லாஸ்ட்டா? அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அப்புறம், எங்களுக்கு தீர்ப்பாயத்தில் முறையிடுவதற்கு மேல்முறையீடு செய்ய நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். இதைத்தானையா முதல்லயே சொன்னாங்க. நீங்க இங்க வந்தா அங்க அப்பீலுக்கு தான் போகணும் மேல ட்ரிபியூனலுக்கு. நீங்க எதுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க? சோ அந்த ஜனநாயகர் பாணியை அன்றைக்கே கடைபிடித்து விட்டார். அதனால வந்து அவருடைய வழக்கு வந்து இன்னொன்னு இவர் பல இடங்கள்ல எங்கேயுமே சரி இந்த 100 கோடி பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெய்டும் போது அது செய்திகள் தான் கன்ஃபார்மா ரைடு செய்திகள் தான். இந்த ஒரு செய்தி மட்டும்தான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு பதியப்பட்டு இவர் மேல வந்திருக்கு. சோ இவர் வந்து இன்னைக்கு நான் ஊழலுக்கரை படியாதவன், நான் யார் தெரியுமா, நான் வந்து இன்னொன்னு இன்னைக்கு ஒரு சொல்றதை அந்த சேர்த்து சொல்றேன். என்னுடைய கேரியரின் உச்சம்ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு நார்மலா கேரியர்ல மேல வந்து வாழையில சுருட்டி வைப்பாங்க பழைய கேரியர்ல எல்லாம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு கேரியர்ல உச்சமா வாழையில கொடுப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, கேரியரின் உச்சம்னாரு. எது உச்சம்? 250 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னாரு. 2015லயே 10 கோடியா இருந்த சம்பளத்தை இவர் மேனேஜரா விட்டு கொஞ்சம் தூக்கி கொடு 80 கோடி மாத்துன்னு சொல்லி இவரா கொடுத்து பண்ணது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது இவர் ஊழல் கரை படையாதவர்ங்கிறது ஒரு வரி கட்டணும், வரியோட அபராதம் கட்டணுங்கிற அடிப்படைக்கே இவர் கோர்ட்டுக்கு இன்னும் போவாருன்னா இவருடைய தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு மக்களுக்காக மக்களோட மக்களாக நான் வந்திருக்கேன்னு சொன்னாரு. அதுவும் நேத்து வந்த ஒரு காணொலியில அடிபட்டு போச்சு. பக்கத்து வீட்டுக்கே நான் கார்ல தான் போவேன், நடந்தெல்லாம் போக மாட்டேன், பக்கத்து கேட்ட திறக்கவே கார்ல தான் போவேன்றாரு. சோ டோட்டலா இப்ப வந்து விஜயோட ஒரு இமேஜ் வந்து டேமேஜ் லெவல்ல இருக்கு. அது இது வந்து முக்கியமா இந்த ஒரு வழக்கை பொறுத்த மட்டும் அவர் யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. அவரா எடுத்ததுதான். அபராதம் கட்ட மாட்டேன்னு சொல்லி அவரா வழக்குல போய் அவரா போட்டு வந்ததுதான். எப்படி கரூர்ல வந்து சிபிஐல வழக்கு எங்களுக்கு விசாரணை வேணும்னு போட்டுட்டு அப்புறம் இவரே எங்களை கேட்கறாங்க, இவரே எங்களை மடக்க பாக்குறாங்கலாம் செய்தி வெளியிடுறாங்களோ அதே மாதிரிதான் இவருடைய நிலைமை. எப்பவுமே இவர் இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்னு மக்கள் புரிஞ்சுக்கணும்.